வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஹைப்பர் லிங்க். ஹைப்பர் லிங்க்னா எதுவுமே இல்லை. இப்போ ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம கிளிக் பண்ணுறோம், அது வந்து இன்னொரு வெப்சைட்டுக்கு நம்மளுக்கு கைட் ஆகுது, லொக்கேட் ஆகுதுன்னா அதான் ஹைப்பர் லிங்க்னு சொல்லுவோம். இதுக்கு யூஸ் ஆகிற டேக் வந்து இந்த ஏ டேக், அதாவது ஆங்கர் டேக்னு சொல்லுவோம். இதுக்கான சின்டாக்ஸ் வந்து கிரேட்டர் தன் லெசர் தன் டேக்குள்ள ஏ ஹெச்ரெஃப்னா என்னென்னா ஹைப்பர் லிங்க். நமக்கு எந்த வெப்சைட்டுக்குள்ளே அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணோன்னே போகணும்னு சொல்கிறதுக்கு இந்த கியூஆர்எல் அந்த வெப்சைட்டோட கியூஆர்எல் கொடுப்போம். நெக்ஸ்ட் இந்த டார்கெட் ஈக்குவல் டு பிளாங்க்னா என்னென்ன சொல்கிறேன். இந்த லிங்க் டெக்ஸ்ட்டுங்கிறது ஏற்கனவே இப்போ நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அந்த டெக்ஸ்ட்டை நம்ம கிளிக் பண்ண உடனே நம்ம கொடுக்க போகிற வெப்சைட்குள்ளே போகணுன்னா அதுதான் இந்த லிங்க் டெக்ஸ்ட்டோட பேராகிராஃப் விசிட் ஏஹெச்எஃப் ஈக்குவல் டு http.www.google.com அப்படிங்கிறக்கா google.com போகிறதுக்கு நம்ம இந்த கூகுளுங்கிற டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வெப்சைட்குள்ளே நம்மளுக்கு போகும். இதுதான் வந்து இதோட எக்ஸாம்பிள். இப்போ நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஃபஸ்ட்டு ஒரு விஎஸ் கோடில் பண்ணி பார்ப்போம். நான் ஆல்ரெடி ஒரு டேக் கொடுத்துருக்கேன், ஏஹெச்எஃப் ஈக்குவல் டு https கால்மணிந்தர் இந்த வெப்சைட் நான் கிரியேட் பண்ணது. ஸோ தட் இப்போ இதுக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ இங்கே கிளிக் ஹியர்னு ஒரு பட்டன் இருக்குது ரைட்டா. இப்போ நம்ம லைவ் சர்வர் ஓப்பன் பண்ணிப்போம். லைவ் சர்வர் ஓகே. இப்போ இங்கே கிளிக் ஹியருங்கிற ஒரு பட்டன், நம்ம கொடுத்த டெக்ஸ்ட் வந்து இங்கே கிளிக் ஹியர் தான் கொடுத்துருக்கோம் கரெக்டாக. ஸோ தட் இங்கே கிளிக் ஹியர்னு வருது. நான் இங்கே வந்து கிளிக் மீன் மாற்றிக்கிறேன், உங்களுக்கு அப்போ தான் இந்த சேஞ்சஸ் தெரியும். கிளிக் மீன் மாறிடுச்சு. இந்த டெக்ஸ்ட் இங்கே நம்ம மாற்றுற டெக்ஸ்ட் தான் இங்கே வரும். ஓகேவா? இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். இந்த வெப்பேஜ் இதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன், சேம் பேஜில் இது ஓப்பன் ஆகுதா? நான் செஞ்ச அந்த ஒரு வெப்சைட் வந்து சேம் பேஜில் ஓப்பன் ஆகுது கரெக்டாக. எனக்கு சேம் பேஜில் ஓப்பன் ஆகக்கூடாது, என்னோடய வெப்சைட்டும் இதே பேஜில் ஓப்பன் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, என்னோடய வெப்சைட்டும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நமக்கு வந்து இந்த டார்கெட் பிளாங்க் இருக்கா, டார்கெட் ஈக்குவல் டு பிளாங்க்னு இருக்கா, இந்த டார்கெட் ஈக்குவல் டு பிளாங்க்குங்கிற டெக்ஸ்ட்டை வந்து நம்ம உள்ளே கொடுப்போம். அது ஒரு டேக். எப்படி சொல்கிறேன் இங்கே பாருங்கள். டிஃபைன்ஸ் தி ஹைப்பர் லிங்க் விச் யூஸ் தி ஒன் பேஜ் டு அனதர். இதுதான் வந்து ஹைப்பர் லிங்க்னு சொல்லுவோம். ஹெச்ரெஃப்ங்கிறது உங்களுக்கே தெரியும், அது ஹைப்பர் லிங்க், ஹைப்பர் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவோம். டார்கெட் ஈக்குவல் டு பிளாங்க் ஆட்ரிபியூட் ஓப்பன்ஸ் தி லிங்க்டு டாக்குமெண்ட் இன் அ நியூ விண்டோ. அதாவது இந்த டார்கெட் ஈக்குவல் டு பிளாங்க்னு இப்போ நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே டார்கெட் ஈக்குவல் டு அண்டர்ஸ்கோர் பிளாங்க் கொடுத்தோன்னா முன்னாடி எனக்கு ஒரே பேஜில் ஓப்பன் ஆச்சு. இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு வேறு பேஜில் ஓப்பன் ஆகும். அதே சேம் வெப்சைட் ஆனால் வேறு பேஜில் ஓப்பன் ஆகிருக்கிற அந்த டார்கெட் ஈக்குவல் டு பிளாங்க்ங்கிறத கொடுப்போம். ஓகேவா? இதான் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். இதுக்கான அவுட்புட் என்ன வரும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமை ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இமேஜ் அண்ட் இமேஜ் மேப்ஸ் டேக். அதாவது ஒரு இமேஜை நம்ம எப்படி இல்லை இன்வால்வ் பண்ணுறது, அந்த இமேஜ் டேக்கை மேப் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் வீடியோ சேனலுக்கு புதுசாக நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்டு இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போகிற கண்டென்ட்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு சீக்கிரம் வரும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.